ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். யானை பேரம் குதிரை பேரம் மாதிரி அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது தாவேக்கான்னு சொல்லிக்கிட்டு அதிமுக புலம்பிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன். கோவில்பட்டியோடைய முன்னாள் எம்எல்ஏ இருக்க கடம்பூர் ராஜு, அதுக்கப்புறம் குடுமலை ராமகிருஷ்ணன், சம்பத்தின் சீமானெலாம் போய் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க தாவேக்கால. பனையூரில் போய் வாசலில் நின்றுருக்காங்க. பனையூரில் ஒரு காலத்தில் போயஸ் கார்டனில் பெண் சிங்கம் என்கின்ற ஒரு அம்மையார், ஆளுமைமிக்க பெண்ணுக்கு நின்ன ஒரு சில பேர் 2021 நினைக்கிறேன். அந்த டைமில் நம்ம இவர் படம் என்ன படம்னா இந்த விசில் படம் நினைக்கிறேன். பிகிலுன்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ ஒரு விஜய் அவர்கிட்ட பேசின ஒரு கருத்து ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த கருத்துக்கு கடம்பூராஜ் ஏதோ ஒரு நோட்டீஸ் விட்டார். அப்போ செய்தித்துறை அமைச்சராக அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட போய் கெஞ்சினாராம் விஜய் போய். அப்பேற்பட்ட கடம்பூராஜ்கிட்ட போய் இப்போ பனையூரில் கேட்குறார். அதாவது எப்படி இப்போ பிகிலு படம் இல்லை, சர்க்கார் நினைக்கிறேன், சர்க்கார் படம் டைம் நினைக்கிறது. ஏதோ எடப்பாடியாரில் குத்தி காட்டி பேசுறதுனால ஒரு நடந்த அந்த இடத்துக்கு நோட்டீஸ் விட்டாங்க. இப்போ செய்தித்துறை அமைச்சர் நம்ம இவர் கடம்பூராஜ் தான். ஸோ அப்பேற்பட்ட கடம்பூராஜ் அவர்கள் விஜயுடைய பனையூர் வாசலில் போய் நிற்கிறாரு. அம்மையார் எம்ஜிஆர் போன்றும் ஜெயலலிதா போன்றும் திறமையின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்துருச்சு. ஸோ கோவில்பட்டியில் தோல்வி அடைந்த கடம்பூராஜு இப்போ பனையூரில் தாவேக்காவுடைய உறுப்பினர் வாங்கி தாவேக்காவில் சேர்ந்துருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடான்னு பார்க்கல, அதிமுகவோட அழிவோட ஒரு நிறைய போயிட்டுருக்குதுன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் நாம என்ன ஆகுன்னு தெரியல. அதிமுகன்ற ஒரு கட்சி போய் திமுக வச்சு தாவேக்கான்னு வரப்போது. இப்போ விஜய் நம்ம அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது எப்படின்னு தெரில, அந்த கட்சி எப்படி டேமேஜ் பண்ண போகுதுன்னு தெரில திமுகவை. ஸோ அதுவும் பாஜக ஒரு கிளை அமைப்புன்னு தான் சொல்கிறாங்க. என்னென்ன ஆச்சரியத்தை தமிழ்நாடு அரசியல் பார்க்க போகுதுல, திராவிட அரசியலை முற்றிலுமாக ஒழிக்க டெல்லி பாஜக முடிவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்லுது. ஸோ நம்ம பொறுமையாக பார்த்துதாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெற்று முத்து பிரகாஷ். பாய்.